இந்த தாவேக தலைவர் நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி இன்று அளித்த பேட்டியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு விஜயை இழுப்பதற்காகவே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். விஜய்க்கு என்ன அச்சுறுத்தல் இப்போது ஏற்பட்டு விட்டது என்றும் திடீரென அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றும் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றை திரும்பி பார்த்தாலே அதை புரிந்து கொள்ள முடியும் என்ற கருத்தையும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை மத்திய அரசு தெரிவிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் இந்த திடீர் பாதுகாப்பை நடிகர் விஜய்க்கு வழங்கியதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக அரசியல் ரீதியாக அவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலமாகவே நடிகர் விஜயின் தாவேகா கட்சியின் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்து இயக்குகிறது என்பது புரிகிறது என்றும் கே பி முனுசாமி தெரிவித்துள்ள கருத்து தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பாரதிய ஜனதா கட்சியின் கடந்த கால வரலாறு மற்றும் அதனுடைய அரசியல் செயல்பாடுகள் ஆகியவற்றை பார்த்தாலே புரிய வரும். திடீரென நடிகர் ஒருவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதன் பின்னணி என்ன என்பதை மத்திய அரசே தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தையும் இப்போது அந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரியில் அளித்த அந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு விளக்க வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கும் அளவுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்ற கேள்வியையும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு இழுப்பதற்காகவே இப்போது அரசியல் ரீதியாக விஜயை திருப்திப்படுத்தி அதன் மூலமாக 2026 தேர்தலுக்கு முன் நடிகர் விஜயை பாஜக கூட்டணியில் இழுப்பதற்கான முயற்சியின் முதல் கட்டமாகத்தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் கே பி முனுசாமி தெரிவித்திருப்பது தற்போது புதிய விவாத பொருளாகி இருக்கிறது. அரசியல் ரீதியாக விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் அவர் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்று முதல் மாநாட்டிலேயே அறிவித்த இந்த சூழ்நிலையில் இதுவரை எந்த கட்சியும் தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி தான் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற கருத்தை மறைமுகமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்காக அரசியல் ரீதியாக அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருப்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய்க்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து அவரை கூட்டணியில் இழுப்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குது என்று கூறியிருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? நடிகர் விஜய்க்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அவரை இழுப்பதற்காகவே அவரை சந்தோஷப்படுத்துவதற்காகவே இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் நீங்க என்ன சார் சொல்றீங்க? இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் முதல் பாரால என்ன சொல்றாருன்னு எல்லாரும் மறந்துடுறீங்க. முதல் பாரால ஒரு கருத்து சொல்றாரு. அவர் ஒரு செலிபிரிட்டி போற ஒரு இடங்கள்லாம் கூட்டங்கள் அதிகமா இருக்கு, ஒரு பாதுகாப்பு வேணும், ஏதோ பிரச்சனை விடக்கூடாது என்பதற்காக கொடுத்திருந்தால் பெருந்தன்மையோடு வரவேற்கிறோம் சொல்லியிருக்காரு. அதோட நிப்பாட்டி இருக்கலாம், அதோட முடிஞ்சிருக்கலாம். பாஜக மீது ஒரு தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்று அவர் சொல்ல நினைக்கிறது வருத்தத்துக்குரியது. ஏன்னா அவர் ரொம்ப படித்தவர், பண்புள்ளவர், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கும், என்ன காரணங்கள் இருக்கும், யாரு கோரிக்கை வைத்திருப்பார்கள், அவர் பக்கம் கோரிக்கை வைத்திருப்பார்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருப்பது முன்னாள் அமைச்சர் முனுசாமி அவர்களுக்கு தெரிந்தும் இது ஏதோ ஒரு அரசியலா பாக்குறது வருத்தத்துக்குரியது. ஓகே சார், வருத்தத்துக்குரியது. ஓகே. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தாவேகா இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்?
எந்த கூட்டணி எப்ப இமயமும் தேசிய தலைமை சொல்லுவாங்கங்க, எங்க தலைவர் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நாங்க பொறுத்திருக்கோம். எங்கள் கட்சி பணிகளை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், மக்களுக்கு தேவையை தொடர்வோம். ஓகே சார், ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இந்த தாவேக தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பாக இந்த அரசியல் ரீதியாக அவருக்கு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது என்று கூறியதற்கு முன்னதாக அவர் நடிகர் என்பதால் பெரிய அளவில் கூட்டம் கூடும் என்பதால் இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கருதுகிறேன் என்று KP முனுசாமியே தெரிவித்திருக்கிறார் என்றும், அதை தவிர்த்துவிட்டு இது அதற்கு அடுத்ததாக அவர் கூறிய அந்த விமர்சனத்தை மட்டும் விவாத பொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி தொடர்பாகவோ மற்றபடி விஜயின் தாவேகா தொடர்பாகவோ தாம் வேறு எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கவில்லை. அவ்வாறு அவர் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்திருப்பது வருந்தத்தக்கது என்றும், இது குறித்து தாம் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும், தாவேகாவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எந்த விதமான முயற்சிகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்றும், அதிகாரப்பூர்வமாக தாங்கள் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பதையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து அவரை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இழுப்பதற்கு முயற்சிக்கலாம் என்ற கருத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தெரிவித்திருப்பதை தாம் இப்போது ஏற்க இயலாது என்றும், அந்த கருத்து அவருடைய சொந்த கருத்து, அவர் ஒரு அரசியல் ரீதியாக அனுபவமிக்க KP முனுசாமி தெரிவித்த இந்த கருத்தாவது தங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். நடிகர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கும் அளவுக்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்போது இருக்கிறது என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்விக்கு தாம் பதிலளிக்க முடியாது என்றும், மத்திய அரசின் உளவுத்துறை மட்டுமே அதை பதிலளிக்க இயலும் என்ற கருத்தையும் கரு நாகராஜன் தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விவாத பொருளாகி இருக்கிறது. அரசியல் ரீதியாக அதில் எதுவும் முக்கியத்துவம் இருக்கிறதா என்பது குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை சார்பாக இன்னும் அடுத்து பதிலளிக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பானது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் நடவடிக்கை, அதற்கான பின்னணி என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பிலும் அதிமுகவின் தரப்பிலும் தாவேகாவை நேரடியாக தாவேகாவிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மறைமுக கூட்டணி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ள இந்த கருத்து இப்பொழுது விவாத பொருளாக இருக்குது.